வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய ரீசன்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்காக எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2018 ஆர் 1920 என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேயே மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி அதுவே வந்து ஃபைனல் செலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. பட் இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடியும், இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து மற்ற செக்ஷனில் தான் இருக்கும். இப்போ ரீசனிங்காக இருக்கட்டும், குவான்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. இவ்வளோ கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும், டாப்பர் அப்படின்னாலும் இவ்வளோ கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈஸியாக கேட்டுட்டு இருந்தாங்க முன்னெல்லாம். ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாகவே என்ன பண்ணிட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமாக ஆக 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 இப்போ எப்படி வந்து எந்த இடத்துல அந்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எதில் வந்து அவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை டஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ஷன் வந்து இப்போ டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ரீசெண்டாக எப்படி வந்து நம்ம ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சில கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ஆர்டினரியாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கொஷினுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 5 ஆப்ஷன்ஸில் எது வந்து ஃபாலோ ஆகுது, எது வந்து இது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாமில் எது வந்து ரிலேட் இல்லை, எது வந்து நாட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறையா கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் எடுத்திங்கன்னா, விச் டெபாசிட் இஸ் நாட் கன்சிடர்ட் எஸ் எ லோன் அண்டர் பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கிரேட் பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அமங் தி டாப் 10 ஆர் டாப் 5 ஆர் டாப் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. அதாவது இப்போ சப்போஸ் ஒரு பிராண்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம், அதில் வந்து ஒரு 3 கண்ட்ரி வந்து ரேங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எந்த இது வந்து டாப் 5ல் இல்லை, இல்லாட்டி டாப் 10ல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயருமே நடந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இருந்திருக்கு, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வந்து பேஸ் பண்ணி இருந்திருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இப்போ ஆர்பிஐ ரிப்போர்ட் அப்படின்னா நமக்கு மேஜராக வந்து கொஷின்ஸ் கேட்குறது வந்து அந்த ஆர்பிஐ ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பேங்கிங் அண்ட் எக்கனாமி பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அதை நம்ம படிக்கணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும். ஸோ இப்போ ஆர்பிஐ ரிப்போர்ட் அப்படின்னா அதில் அமௌண்ட்டு, இயரு, நம்பரை பேஸ் பண்ணி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நியூஸில் வந்து அமௌண்ட், இயர், நம்பரை பேஸ் பண்ணி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நியூஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஓவர் வியூவாக அந்த ஹெட்டிங்கை மட்டும் நியூஸில் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போகாமல் அந்த நியூஸை கொஞ்சம் நேரம் அனலைசிஸ் பண்ணி ஒரு நிமிஷம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல ஒரு 5 நிமிஷம் அந்த நியூஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நியூஸில் என்ன இம்பார்ட்டன்ட், இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு அந்த நியூஸில் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அனலைசிஸ் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சு அப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஏன்னா ஓவர் வியூவாக படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து நம்மளால் கொஷின் வந்து கேட்பாங்க, அது ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்பாங்க. பட் இன்டெப்த்தாக அந்த நியூஸில் கொஷின் கேட்குறப்ப நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நியூஸில் இப்போ நாம் பண்ணுற தப்பே அதே தப்பு தான். இப்போ ஒரு நியூஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஓவர் வியூவாக படிச்சுட்டு போயிடுவோம். ஒரு ஹெட்டிங் அப்படின்னா அந்த ஹெட்டிங்லேருந்தே இதை கண்டிப்பாக கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ஹெட்டிங்கை மட்டும் லாஸ்ட் டைமில் நம்ம படிச்சுட்டு அவசரப்பட்டு படிச்சுட்டு போயிடும். பட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த்தாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்டெப்த்தாக படித்தா மட்டும்தான் அவங்க கேட்குற ஆன்சருக்கு, அவங்க கேட்குற கொஷினுக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அமௌண்ட் ரிலேட்டடாகவும் இல்லை இயர் ரிலேட்டடாகவோ இல்லை நம்பரை பேஸ் பண்ணியாகவும் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எந்த ஒரு நியூஸில் அது வந்து மேஜராக எந்த நியூஸில் ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஒரு நியூஸில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸை வந்து ஒரு 2 லைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் அந்த அமௌண்ட் வந்து ஹைலைட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி அந்த அமௌண்ட் வந்து உள்ள பேராகிராஃபில் வந்தாலும் அதையுமே பாருங்கள். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு, ஏதாச்சும் ஒரு அதனால் ஒரு இம்பேக்ட்டு, அது அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அது ரிலேட்டடாக அந்த ஒரு நியூஸ் இருக்குன்னா அந்த நியூஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம்
இப்போ எவ்வளோ மந்த் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இப்போ லாஸ்ட் இயரை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இதிலிருந்து லாஸ்ட் இயர் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மந்த்லேருந்து கேட்டிருந்தாங்க. பட் ஒரு கொஷின் 2 கொஷின் அந்த மாதிரி மட்டும் கேட்டாங்க. பட் மேஜர் கொஷின் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் இருந்தால் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஆகஸ்ட்லேருந்து 1-2 கொஷின்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 மந்த் வந்து ரொம்ப க்ரூஷியல். ஸோ ஏப்ரல், மே, ஜூன் அண்டு ஜூலை இந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கொஷின் மேஜர் ஈவெண்ட் வந்து என்னென்ன ஈவெண்ட் வந்து மேஜர் ஈவெண்ட் ஹைலைட் ஆகிருக்கு நியூஸில் அப்படிங்கிறத பார்த்து அந்த நியூஸில் இன்டெப்த்தாக வந்து நீங்கள் அந்த நியூஸை வந்து இன்டெப்த்தாக படிங்க. இந்த ஒரு நியூஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த நியூஸில் எந்தெந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம கொஷின்ஸ் வந்து இது பண்ணிக்கணும், படித்து முடிக்கணும், 1 வீக்கை கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா எப்படின்னா ஓவர் வியூவை தான் நம்ம படித்து முடிச்சுட்டு போவோமே தவிர அந்த நியூஸை நம்ம இன்டெப்த்தாக இறங்கி நம்ம படிக்க மாட்டோம். நம்ம பண்ணுற தப்பே அதே தப்பு தான். இப்போ ஒரு நாள் நம்ம 1 வீக் முடிக்கணும் அப்படின்னா இன்டெப்த்தாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டெப்த்தாக படிக்கணும். அப்படியே ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுட்டு ஒரு 4 டைம் அந்த ஹெட்டிங்கை படிச்சுட்டு அந்த ஹெட்டிங்கிலேருந்து நம்மளுக்கு கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குற இன்டெப்த்தான கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நியூஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன வந்து அந்த நியூஸில் கேட்குறாங்க, எந்த மாதிரி அந்த நியூஸ் வந்து நம்ம காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதிலிருந்து எப்படி அவங்க கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கொஷின் எழுப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஷினை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா குவிஸஸ்மே நம்ம போட்டு பார்க்கலாம். பட் அதையும் தாண்டி வந்து அதே மாதிரியே வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்குறதுல ஒரு சில டைம் கேட்குறாங்க. பட் அதையும் தாண்டி எக்ஸாம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு நியூஸை படிக்கும்போது அந்த நியூஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த நியூஸில் எந்தெந்த மாதிரி பாசிபிலிட்டி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து அந்த நியூஸ் நம்ம படிக்கணும். அதை நோட் பண்ணி இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நியூஸில் எந்த கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து அந்த நியூஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேஜராக வந்து கொஷின்ஸ் எல்லாமே அக்கார்டிங் டு ஆர்பிஐ ரிப்போர்ட், அக்கார்டிங் டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா. அதே மாதிரியே டாப் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஆர்பிஐ, செபி, என்பிசிஐ இந்த மாதிரி இந்த மேஜர் பிக் இன்ஸ்டிடியூஷன், பிக் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் பெரிய நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த நியூஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிலிருந்து கொஷின் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே மினிஸ்ட்ரி ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரி வந்து பெருசாக ஏதாச்சும் செஞ்சுருக்காங்க, ஒரு நியூஸில் வந்து அதிகம் வந்து அது பேசப்படுது அப்படின்னா அந்த நியூஸை போய் பாருங்கள். அந்த நியூஸில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமாக பார்த்து நோட் பண்ணி அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு நியூஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேஜராக ஒரு நியூஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஒலிம்பிக் நடந்துச்சு. ஸோ அந்த ஒலிம்பிக்கில் இப்போ ஆர்பிஐ கிரேட் பியில் வந்து ஒரு கொஷின் வந்து ஒலிம்பிக் ரிலேட்டடாக கேட்குறாங்க. பட் அந்த ஒலிம்பிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒலிம்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒலிம்பிக்கை ஃபுல்லாக நம்ம கரைச்சி குடிச்சிட்டு போயிருப்போம். பட் அங்கே எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஷூட்டிங்கில் நம்ம மெடல் வாங்கியிருக்கோன்னா அந்த ஷூட்டிங்கில் நமக்கு தெரியும் அந்த ஷூட்டிங்கில் அவங்க வந்து எத்தனை மீட்டர் ஷூட்டிங்கில் வந்து அவங்க வின் பண்ணாங்க, அவங்க நேம் என்ன, அவங்க ஊர் என்ன அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். பட் ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து கொஷின் கவர் ஆயிரும். பட் ஒரு சில டைம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷூட்டிங் ரிலேட்டடாக சப்போஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப மிகப்பெரிய மேஜர் ஈவெண்ட், இந்த வேர்ல்டுலேயே ஒலிம்பிக்குங்கிறது வேர்ல்டுலேயே மிகப்பெரிய மேஜர் ஈவெண்ட்டாக. அப்போ இவங்க வந்து இது மேஜர் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். ஐபிபிஎஸ் எப்படி வந்து மேபி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மேஜர் நியூஸ்னு தெரியும். கண்டிப்பாக இந்த நியூஸில் எல்லாமே அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த நியூஸில் நம்ம எதை வந்து இவங்களுக்கு வந்து ட்விஸ்டடாக கேட்கலாம் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து முக்கியமான நியூஸு, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த நியூஸை படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ அந்த நியூஸில் இருந்து எது வந்து அவங்களுக்கு ட்விஸ்டடாக நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க செகண்ட் தாட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸ் ரிலேட்டடாக இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து ஒரு 40 கொஷின்
எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா கொஷினுமே நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் லெவலில் இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு 10 கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வைப்பாங்க. அப்புறம் 10 கொஷின் வந்து ஒரு மாடரேட்டாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாடரேட் டு ஹார்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவங்க கொஷின் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 கொஷின் ஈஸி லெவலில் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஈஸி லெவலில் ஒரு மேஜர் ஈவெண்ட் வந்து நியூஸ் நடக்குது அப்படின்னா அந்த 10 கொஷின் அதுக்குள்ளே வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஹார்ட் லெவலில் அவங்க செட் பண்ணணும், ஒரு மேஜர் ஈவெண்ட்டில் இருந்து ஒரு மேஜர் நியூஸ்லேருந்து ஹார்ட் லெவலில் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக இறங்கி தான் அந்த நியூஸை வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு மேஜர் ஈவெண்ட் மேஜர் நியூஸ் அப்படிங்கிறப்ப ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு அந்த நியூஸில் படிக்கிறது இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள், இது எல்லாமே RBI கிரேட் பியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக அந்த நியூஸை படிச்சிருப்போம். பட் அதில் வந்து நம்ம இந்தியா எந்த ரேங்கில் இருக்குது, இல்லை டாப் 3 வந்து கண்ட்ரி எது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். பட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எந்த இயர் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் RBI கிரேட் பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பாருங்கள், கந்தர் பிராண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. அதில் எந்த FMCG வந்து நாட் ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு தெரியும் UK எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் வின்னர் யார் லூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஹவுஸ் நேம் இருக்கு இல்லையா, நம்மளதில் எப்படி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்குது அந்த மாதிரி ஹவுஸ் நேம் அங்கே இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து மேஜராக நம்ம படிச்சிருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிராண்ட் ஸ்லாம் இந்த நியூஸ் எல்லாமே, ஏன்னா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் GRAND. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ என்னென்ன டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நேஷ்னலாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் அண்ட் எக்கனாமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அம்பாசடராக இருக்கட்டும், அவார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டேஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இருக்கிற மேஜர் நியூஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பட் அதை இன்டெப்த்தாக படிக்கணும், இன்டெப்த்தாக நான் கொஷின் கேட்கணும் அப்படின்னா நான் எப்படி கேட்கணும் அப்படின்னா, விச் கிராண்ட் ஸ்லாம் இஸ் நாட் ஹி ஓன் இன் ஹிஸ் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் கேட்கலாம். ஏன்னா அந்த கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது ஒரு மேஜர் நியூஸு, அந்த நியூஸ்லேருந்து நான் எப்படி கொஷின் கேட்கணும், கண்டிப்பாக அந்த நியூஸை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அப்போ மேஜர் நியூஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா நான் கொஷினை ஹார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த கொஷினை அவங்க இப்போ அந்த கொஷினில் யார் வந்து அந்த நியூஸில் ஹைலைட்டு, அப்போ அவங்க ரிலேட்டடாக அந்த நியூஸ் வந்து இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த நியூஸில் அவருடைய ஹிஸ்ட்ரி நான் எடுத்து பார்க்கணும். ஹிஸ்ட்ரியில் இவர் இதை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒருத்தரை பற்றி ஒரு கிராண்ட் ஸ்லாமை பற்றி கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை ஒவ்வொரு பேஜில்லாம் போடுவாங்க. ஸோ அப்படி போடுறப்ப இவர் வந்து அதில் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த இது வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது இவ்வளோ டைட்டில் வந்து இவர் வாங்கியிருக்காரு, இவ்வளோ கிராண்ட் ஸ்லாம் வந்து இவர் வாங்கியிருக்காரு, இதுதான் வந்து இவர் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்மே அந்த நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஏதோ ஒரு நியூஸில் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த ஃபுல் நியூஸும் படிச்சிருக்கணும். ஒரு நியூஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஃபுல் நியூஸை அவங்க படிச்சிருக்கணும். இன்டெப்த்தாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொஷின் செட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ ஓவர் வியூவாக படித்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதிலிருந்து நம்ம கம்மியான ஸ்கோர் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இன்டெப்த்தாக ஒரு நியூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து படிங்க. ஸோ அதே மாதிரியே இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இப்போ கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கீம்ஸ் பற்றியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிக் ஈவெண்ட் நடக்கு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஒலிம்பிக் நம்ம எடுத்துக்கலாம். ஒலிம்பிக் வந்து இது வந்து எத்தனாவது ஒலிம்பிக்கு, இதில் வந்து இந்தியாவிலேருந்து எவ்வளோ பர்சன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த இதை பற்றி இப்போ யூபிஎஸ்சிலாம் உங்களுக்கு தெரியும் கொஷின்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு சில கொஷின்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கொஷினோ 2 கொஷினோ நம்ம RRB PO மெயின்ஸில் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக நிறையா வராது. பட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும். ஒரு 2 to 3 கொஷினோ இல்லை 3 to 4 கொஷினோ கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும். அது மேஜராக நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் பெரிய நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸும் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுனா கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பிளானை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ RRB PO மெயின்ஸ் வருதுன்னா வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்போஸ் ரொம்ப ஹார்டாக கேட்டுட்டான் அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்னன்னா
கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைம் ஃப்ரேம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் நான் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுறேன், ரிமைனிங் டைம் எல்லாமே நான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டைம் ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு அந்த 4 ஹவர்ஸை எஃபெக்டிவாக நீங்கள் வந்து போடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிக்கிறேன்னா வைங்களேன், என்ன ஆகுனா ஒரு நிமிஷம் படிப்போம், இல்லாட்டி 2 நிமிஷம் படிப்போம், ஒரு நியூஸை படிப்போம், டக்குன்னு நம்ம பக்கத்தில் இருக்க ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிருவோம். நம்ம மைண்டு வந்து டைவர்ட் ஆகிறது தான் மேஜர் ரீசன் நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸையோ இல்லை ஒரு ஸ்டடீஸை வந்து நல்லா பண்ணாதுக்கு. ஸோ ஒரு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எய்மோடு அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைங்க. ஏன்னா அது முடிகிற வரைக்கும் அதிலிருந்து டைவர்ட் ஆகாதீங்க. அப்படின்னா தான் அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களால் பண்ண முடியலங்கிறப்ப எப்படி ஒரு பெரிய ஒரு இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் நல்லா படிப்பேன், அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நான் எந்த ஒரு டைவர்ட்டுமே ஆக மாட்டேன், கண்டிப்பாக இதை நான் படித்து முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது வேலையே பார்ப்பேன், அடுத்தது ஃபோனே நோடுவேன், இல்லாட்டி அடுத்தது ஏதாச்சும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆம்பிஷன், அந்த ஒரு வெறி வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு இதை வந்து நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும். இப்போ ஒரு நியூஸை நீங்கள் படிக்கிறீங்க, ஏதோ தானு படிச்சுன்னா அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்காது. ஒரு ஆம்பிஷனோட ஒரு வெறியோடு படிக்கணும். ஒரு நியூஸை நீங்கள் படிக்கும்போது இதை படித்து முடிச்சுட்டு தான் நான் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன், அடுத்ததே தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு 4 நியூஸை படித்து முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். அந்த மைண்டு டைவர்ட் ஆகாமல் இருந்தால் தான் அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக நம்மளால் படிக்க முடியும். ஏன் இந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ டைவர்ட் ஆகி நீங்கள் படிச்சு அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் உங்களால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ஒரு ஆம்பிஷனோடு படிச்சிங்கன்னா வைங்களேன், இந்த ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி நான் படித்தோம் அப்படின்னா நான் இதை முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ அந்த ஒரு பிளான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான் போடுவீங்க, அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, பட் இடையில நிறைய டைவர்ஷன் வரும். எதர் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா டிஸ்டர்ப் ஆகிறதோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்ப் வர்றதுனால இன்றைக்கி ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஒரு வீக் 2 வந்து நான் முடிக்கணும், இல்லாட்டி வீக் 1 வந்து நம்ம இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் முடிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிடும். ஸோ உங்கள் பிளானுக்கு வந்து ஒரு இடத்துல டிஸ்டர்ப் நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிலிருந்து விலகி வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸை பார்க்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் வரும், இந்த மாதிரி நான் போனோம் அப்படின்னா அது வந்து என்னோடய ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நான் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகும், இதனால் என்னால் படிக்க முடியாது, என்னோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஸ்டடீஸை வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஃபஸ்ட்டு பண்ணவே கூடாது. சரி போயிட்டு வந்து இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வெளியில் போவோம், இல்லாட்டி ஏதோ ஒரு இதுக்காக நம்ம ஸ்டடீஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நம்ம பிளானை முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை இப்போவே அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸாக இருக்கட்டும், கிளர்க் மெயின்ஸாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை அப் டு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வரைக்கும் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ உங்களுடைய இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள் ஸ்டடீஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய ஸ்டடீஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிளான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்கள், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வீக்கர் டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை இப்போ நமக்கு தெரியும் இயர்லி மார்னிங்கில் படித்தோம் அப்படின்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம ஹார்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏதர் பேங்கிங் அவேர்னஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த செக்ஷனாக இருக்கட்டும் ஏதாச்சும் நம்ம ஹார்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டாப்பிக்கை இயர்லி மார்னிங்கில் படித்து பாருங்கள், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நிறையா பேருக்கு நம்மளுக்கு தெரியும். மைண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதேமாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபோனுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. அந்த நேரத்தில் காலோ மெசேஜோ எதுவுமே நம்மளுக்கு வராது. ஸோ மார்னிங் டைமில் ஸ்டடீஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக ஸ்டடீஸ் பண்ணும்போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோ இல்லை ஃபோனை சைலண்ட்டில் போட்டோ அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி இல்லாட்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி நம்ம எடுத்து ஃபோனை பார்ப்போம்ல, ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்தாலோ எடுத்து ஃபோன் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல தான் மோஸ்ட்டாக நம்ம டைவர்ட் ஆகும். ஏன்னா ஒரு எஃபிஷியன்சியில் நம்ம படிப்போம், ஒரு 100% எஃபிஷியன்சியில் கண்டிப்பாக இதை பண்ணியே முடிச்சிடணுண்டா அப்படின்னு ஒரு எஃபிஷியன்சியில் படிப்போம். ஃபோனும் பக்கத்துலேயே வச்சுட்டு படிப்போம். என்ன ஆகும்,
படிச்சுட்டே இருப்போம். ஒரு நியூஸோ 2 நியூஸோ நம்ம படிச்சுட்டே இருப்போம். அந்த நியூஸுமே நம்மளுக்கு நல்லா மைண்டில் ஏறிடும். டக்குன்னு ஒரு ஃபோனில் இருந்து ஒரு மெசேஜோ ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஒரு 2 செகண்ட் போய் ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம், இல்லாட்டி இன்ஸ்டாவில் போய் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து நம்மளை அறியாமையே அங்கே போயிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட் வந்து கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுதா இல்லை அதர் திங்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுதா, அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சுச்சுவேஷனில் இந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் உணர்ந்துக்கணும். ஸோ இந்த நேரத்தில் நான் ஸ்டடீஸ் தான் முக்கியம், இந்த டைமில் இந்த ஃபோனுனால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஃபோனுனால நம்ம ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகுது, நம்மளோட எஃபிஷியன்சி அதனால் குறையும். ஏன்னா ஃபோன் நோண்ட போனீங்க அப்படின்னா ஒரு 100% எஃபிஷியன்சியில் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த டைமில் டக்குன்னு போய் ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பண்ண எஃபிஷியன்சி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் உங்கள் ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணுற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்திலிருந்து ஃபஸ்ட்டு விலகி இருங்க. அதை சப்போஸ் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அதை தள்ளி வச்சுட்டு உங்களோட ஸ்டடீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம வீக்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எது வந்து நம்ம ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ், நம்மளுக்குன்னு ஒரு கோலு, அந்த கோலுக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரியே இப்போ ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நியூஸை நாளைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக் முடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு செகண்ட் வீக் முடிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் வீக் முடிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட் வீக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தானே இருக்கும். இப்போ ஒரு வீக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே செகண்ட் டைம் படிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் வீக்கு இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் வீக் முடிக்கிறீங்க, நாளைக்கு செகண்ட் வீக் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் வீக்கை முடிச்சுட்டு ஃபஸ்ட் வீக்கை திருப்பி ஒரு டைம் ரிவைஸ் விட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மைண்டில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் உங்கள் மைண்டில் இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு அமௌண்ட்டையோ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருப்பீங்க, அது உங்கள் மைண்டில் நிற்காமல் போயிருக்கும். திருப்பி செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வேல்யூ அந்த நம்பர் எல்லாமே செகண்ட் டைம் ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். அதுவே ஒரு தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மைண்டில் ஒரு ஆணிதனமாக அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். இந்த நியூஸ் வந்துச்சுன்னா இதுதான் அமௌண்ட்டு, இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து போக ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறம் வீக்கர் ஏரியா, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள் வீக்கர் ஏரியா ஏதோ அதை பேஸ் பண்ணி மார்னிங் டைம்லையோ இல்லை உங்கள் ஸ்டடீஸ்க்கு எந்த டைம் நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டைமில் வந்து வீக்கர் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி டெய்லியும் ஒரு ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷெடியூல் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் இது பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்த் முடிச்சிருப்பீங்க. இன்னும் எவ்வளோ மந்த் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்க போது, இவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம இவ்வளோ மந்த்தை நம்ம முடித்தோம்னா தான் அந்த மந்த்துக்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் போட்டு பார்க்க முடியும், மற்ற செக்ஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்படிங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ டைம் ஒதுக்கி இவ்வளோ வீக்கு இல்லாட்டி இவ்வளோ மந்த்து இல்லாட்டி இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நான் பார்ப்பேன், இவ்வளோ நியூஸ் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஷெடியூல் வந்து ஒரு பேப்பரில் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளையும் அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு எதனா இன்றைக்கி ஒரு இது பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அடுத்த நாளில் வந்து உங்கள் எஃபிஷியன்சியை குறைச்சிக்கூடாது. இன்றைக்கி நான் பண்ணினதை விட அடுத்த நாள் பண்ணுறது வந்து ஒரு % அதிகமாக இருக்கணுமே தவிர எந்த இடத்துலையும் குறையக்கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுங்கள், மோர் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கொஷின்ஸ் போய் மார்க் டெஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை கான்ஸ் போடுறதா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் உங்கள் கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணாமல் மோர் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகும். ஐயோ மார்க் வரல அப்படிங்கிற மாதிரி லூஸ் ஆகும், இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரில அப்படிங்கிற மாதிரி லூஸ் ஆகும். எந்த இடத்துலையுமே அதே மாதிரி தான், எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். உங்கள் ஸ்டடீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கான்ஃபிடென்ட் எந்த இடத்துலையுமே நீங்கள் லூஸ் பண்ணவே தேவையில்ல. நம்மளுக்கு மார்க் குறையும் அப்படிங்கிற மாதிரி நீ எந்த இடத்துலையும் நினைக்கவே தேவையில்ல. நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம படிச்சிருக்கோம், ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பெட்டரான ரிசல்ட்டே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே எந்த இடத்துலையுமே மூவ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே உங்கள் கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் கஷ்டம், நான் இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கும் அந்த கொஷின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்துக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகிறது அந்த இடத்துல தான் லூஸ் ஆகும். நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா கொஷின் டஃப்பாக இருக்குது, ஐயோ நாம் மட்டும் நம்மளுக்கு மார்க் குறைஞ்சிருமோ அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். பட் ஜென்ரலாக அது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருமே அது அந்த மாதிரி ஆவரேஜ் மார்க் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால்
நாம் அந்த இடத்துல தப்பு பண்ணாமல் நம்ம கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணாமல் அந்த கொஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் அட்டன் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட்டோட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அனலைசிஸ் நல்லா பாருங்கள். அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுடைய மிஸ்டேக்ஸை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும், அந்த செக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோவில் எல்லாத்தையும் மற்ற செக்ஷன் எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். ஒவ்வொரு செக்ஷனாக மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வரப்போகிற வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் ரேலி மார்க் செட் வெப்சைட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து மே, ஜூன், ஜூலை வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுமே கொஷின்ஸ் வந்து 40 கொஷின்ஸ் இருக்கும். அதோட டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவரி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொடுக்குற அப்டேட், அப்பப்போ கொடுக்குற வீடியோஸோட அப்டேட் அண்ட் மார்க் டெஸ்ட்டோட வெப்சைட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.